நரமாச கர்ப்பிணி லேடி வந்து எதை பார்த்துட்டு கரும்பு காட்டுக்குள்ளே வந்து ஓடி வராங்க. திடீர்னு வந்து தடுக்கி விழுந்துடுறாங்க. விழுந்துட்டோடனே அங்கே இருக்க சின்ன பசங்க 2 பேர் வந்து கத்தியை காமிச்சு, நான் தங்கச்சி பாப்பா கூட விளையாடணும், சீக்கிரம் வயிற்றுக்கிச்சு எனக்கு பாப்பா எடுத்து கொடுங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அந்த லேடியும் அழுதுட்டு வேணாம் வேணாம்னு சொல்கிறாங்க. திடீர்னு அங்கே ஏதோ ஒரு உருவம் பார்க்குறாங்க. அவங்களே கத்தியை வந்து ஆட்டோமேட்டிக்காக கை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கண்ட்ரோல் மீறியே வந்து வயிற்று கிழிச்சிடுறாங்க. இப்போ சிட்டி பார்க்க காமிக்கிறாங்க. ஷோபி என்ற பொண்ணு வந்து அனாத ஆசிரமத்தில் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வாங்கி தரேன், எல்லாரும் என் கூட வாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து எல்லாருக்குமே வந்து பானிபூரி வாங்கி தராங்க. அவங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்க சொல்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்து அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி வந்து அடிக்கிறாங்க. என்கிட்ட கடன் வாங்கின காசு எப்போ வந்து கொடுக்க போற அப்படின்னு வந்து அடிச்சு மிரட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்டும் வந்து பிசினஸ்க்காக வந்து இவங்களால கடன் வாங்கி இருந்திருப்பாங்க. ஆனால் பிசினஸ் லாஸ் ஆகி வந்து கடன் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி தாண்டதுனால என்னால் திருப்பி தர முடியாது. அவங்க டிரைவர் வீட்டுக்கு வந்து போறாங்க. அவங்க டிரைவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, வாங்க நான் அவங்க சேஃபா வந்து கூட்டிட்டு போறேன். அந்த கிராமத்துல வந்து 5 வீடு தான் வந்து இருக்கும், நீங்க சேஃபா இருக்கலாம்னு வந்து சொல்றாங்க. அவங்க 2 பேரும் வந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. இதுக்குள்ள வந்து கார் போகாது, நீங்க 2 பேர் வந்து நடந்து போங்கன்னு சொல்றாங்க. நான் கார் எடுத்துட்டு போய் அங்க பார்க் பண்ணிட்டு வரேன்னு வந்து சொல்றாங்க. இந்த 2 கப்புள்ஸும் வந்து உள்ள போயிட்டே இருக்காங்க. உள்ள போக போக காடு வந்துட்டே தான் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. சரி நான் கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுக்கிறேன், வீடு எங்க இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வந்து சொல்றாங்க. இந்த லேடி அசந்து தூங்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க இருட்டே ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து தேடி போறாங்க. அங்க ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு இங்க தான் ஹஸ்பண்ட் இருக்கான்னு நினைச்சு சொல்லிட்டு போறாங்க. ஹஸ்பண்ட் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, ஆனா ஆளை காணும். இவ்வளவு வந்து கேட்குற சவுண்ட் இடத்துக்குலாம் வந்து உள்ள போயிட்டே இருக்கா. சடனா அப்பதான் ஒரு லைட் எரியுது. டிரைவரோட பொண்டாட்டி வந்து அங்க நின்றுட்டு இருப்பாங்க. என்னம்மா ஹஸ்பண்ட் தேடிட்டு இருக்கேன்னு வந்து கேட்குறாங்க. இங்க தான் இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் வந்து சாப்பாடு அந்த பொண்ணு சாப்பிட போறா. இங்க இருக்க ஆம்பளைங்களும் சாப்பிட்டோன்னே தான் வந்து லேடிஸ்லாம் சாப்பிடணும்னு வந்து சொல்றாங்க. அங்க இருக்க ஜென்ஸுக்குலாம் வந்து சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா லேடிஸும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிரைவரும் அவங்க பொண்டாட்டியும் இந்த 2 கப்புள்ஸுமே வந்து நல்லாவே வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவனும் வந்து நான் எப்படின்னா வந்து காசு சம்பாரிச்சு இந்த கடனை அடைச்சிட்டு திரும்பி வரேன்னு வந்து சொல்லி போயிடுறான் அவனும். பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க எஸ்ன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.